Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியலில் இனி நான் தலையிட மாட்டேன் என ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் பயணத்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்று நிறைவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். பிற்படுத்தப்பட்ட வன்னிய மக்களுக்காக பெரிய அளவில் பாடுபட்டவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களில் திரு ராமதாஸ் அவர்களும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறாரு. மருத்துவம் படித்த பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அவர் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நிலைமையில வன்னியர்களுக்கு போதிய அங்கீகாரமும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த வன்னியர்களுக்காக அவர் போராட ஆரம்பித்தார். அவர்கள் பக்கம் நிற்க ஆரம்பித்தார். அதிலிருந்து அந்த சமூக மக்களினுடைய முக்கியமான தலைவராக அவர் இருந்தார். குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார். அதன் காரணமாகத்தான் அந்த இடஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சியை 80களோட இறுதியில அவர் தொடங்குறாரு. தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தல்களுக்கு தனியாக தான் அவங்க போட்டியிட்டாங்க. யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் கட்சியாக அது பார்க்கப்பட்டது. அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் அதிக மக்களை கொண்ட ஒரு சமூகத்தின் கட்சியாக அது பார்க்கப்பட்டது. வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அதன் பிறகு 80களோட இறுதியில அது கட்சியாக மாறுகிறது. மாறி அவங்க தேர்தலெல்லாம் போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா, கூட்டணி வைத்த பிறகு பாமக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் வியூகம் பார்க்கப்பட்டது. அப்புறம் அவர் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னுடைய குடும்பத்திலிருந்து யாருமே, நானும் வரமாட்டேன், என்னுடைய குடும்பத்தினர்லேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி அரசியலுக்குள்ள வந்தாரு.
மத்திய அமைச்சராகவும் அவர் இருந்தார். சுகாதாரத்துறை அமைச்சராகவும் அவர் செயல்பட்டார். அது தவிர அவருடைய கட்சியை சார்ந்த A.K. மூர்த்தி இந்த மாதிரி சிலரும் மத்திய அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 திராவிட கட்சிகளோடையும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க இனிமே தனித்து போட்டியிட போறோம்னு சொல்லிட்டு 2016 சட்டமன்ற தேர்தலை பாமக தனித்து சந்தித்தது. ஆனா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அதன் காரணமாக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மீண்டும் கூட்டணியில சேர்ந்து போட்டியிட ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் அவர்களுடைய நிலைப்பாடு மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்குமே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்து கட்சியே 2ஆக பிளவுபட்டது. அதாவது 2 பேருமே தேர்தல் ஆணையத்துல போய் நான் தான் கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை வெளியில பெரிய அளவுக்கு மோதலாக வெடித்து தொண்டர்களும் பிரிஞ்சுட்டாங்க. அன்புமணி ஆதரவாளர்கள், ராமதாஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு 2 பக்கமும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு குடும்ப நிகழ்வுல அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. எனவே நான் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சேன், நான் தான் இதுக்கு எல்லாமே, நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் இன்றைக்கு எனக்கு வயதாகி விட்டது, 88 வயதாகி விட்டது, எனவே நான் இன்றிலிருந்து அரசியல்ல ஓய்வு பெறுகிறேன். அதாவது அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது அரசியல் துறவரம். துறவரம் என்றால் நான் ஓய்வு பெறுகிறேன், நீங்க வேணா என்னை பார்க்கலாம், பேசலாம், மற்றபடி கட்சியினுடைய அன்றாட நடவடிக்கைகளை அன்புமணி ராமதாஸ் தான் பார்த்துக்குவாரு, அவர்தான் இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அப்படின்னு மொத்தமாக அன்புமணியிடம் பொறுப்பை அவர் கொடுத்து விட்டார். ராமதாஸ் அவர்களை பற்றி பேசும்போது நான் முன்பே குறிப்பிட்டேன், அவர் எங்க போறாரோ அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவருடைய வியூகம் பார்க்கப்பட்டது. இது தவிர பல்வேறு பிரச்சனைகள்ல முக்கியமான குரல் கொடுத்திருக்கிறார், முக்கியமான அறிக்கைகளை அவர் வெளியிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி பாமக ஒவ்வொரு ஆண்டும் ஷேடோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையில பல முக்கியமான அம்சங்களும் திட்டங்களும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை அந்த ஷேடோ பட்ஜெட் பிளே பண்ணும். அதே போல அவங்க சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட காட்சி ஊடகத்திலையும் சரி, அச்சு ஊடகத்திலையும் சரி, தமிழ் சொற்களை அதிகம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி மொழிக்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இப்போ அவருடைய கடைசி காலத்துல, அதாவது அரசியலினுடைய அந்த இவ்வளவு காலம் கடந்து வந்த பிறகு மோதல்லாம் இருந்தது, அது சற்று கசப்பான விஷயம்தான் என்றாலும் கூட அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் அப்போ மொத்தமாக அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஒரு அரை நூற்றாண்டு அரசியலை இந்த இடத்தில் அவர் முடித்துக் கொண்டிருக்கிறார். இனி அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை நடத்துவார்னு குறிப்பிட்டிருக்கிறார் நவீனா. முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் நான் தலையிட மாட்டேன் எனவும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். பாக்கி சார், வணக்கம். ராமதாஸ் அவர்களுடைய முடிவை எப்படி பார்க்கிறீங்க? இத்தனை ஆண்டு காலம் நீங்களும் பத்திரிகையாளராக பயணிச்சிருக்கீங்க, அப்ப அவருடைய பாதையில நீங்களும் பார்த்திருப்பீங்க, இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பண்பட்ட முதிர்ச்சியான பக்குவமான முடிவை டாக்டர் ராமதாஸ் ஐயா எடுத்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. தனக்கு வயதானா கூட வீம்புக்காக அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அது இல்லாம தன்னுடைய முதுமையும் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் தன்னுடைய அரசியல் பயணத்தை எடுத்து செல்லுகிற ஒரு பண்பட்ட முடிவை தான் நான் பார்க்கிறேன். இதன் மூலம் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு பொதுவெளியிலும் அரசியல் உலகத்திலும் பாமகவிலும் மதிப்பு உயரும், அதிகரிக்கும்னு நான் பார்க்கிறேன்.
சார், அதே மாதிரி மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ராமதாஸ் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பாகவே இருந்தாலும் கூட அதை ரொம்ப வலுவாக எடுத்து போராட்டம் பண்ணி கூட்டணியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசுகளிடம் அதை வலியுறுத்தி அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து தொடர்ந்து செய்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் கூட அதற்காக அவர் வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவருடைய அந்த ஆசை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. அது மாதிரியான சில குறைகள் அவருக்கு இந்த பயணத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது குறைன்னு இல்ல, இது பயணத்தின் தொடர்ச்சி. இப்ப டாக்டர் ஐயா எடுத்துக்கிட்ட முனைப்பு இருக்கு இல்லையா, மதுவிலக்குக்கு தீவிரமாக போராடுவது, இடஒதுக்கீடு, சமூக நீதிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு இருக்குல்ல, மகத்தானது. இன்னைக்கு ஜாதி வரி, அதாவது ஜாதி அடிப்படையிலான புள்ளி விவர கணக்கெடுப்பு அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து டாக்டர் ஐயாவுடைய அரும்பாடுபட்ட முயற்சி தான். அவர் பல சமூக முன்னேற்றத்துக்கு எடுத்த முன்முயற்சிக்கு மெல்ல மெல்ல தான் பலன் கிடைக்கும். ஆனா வேறு மாதிரி அவர் இருந்திருக்கிறார். நாளைக்கு பல்வேறு முன்னேற்றங்களுக்கு காரணமாக அவர் எப்போதும் நினைத்து பாராட்டப்படுவார். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இவருடைய தொடக்கம் இருக்குல்ல, தொடக்கமும் உறுதியும் அரசியல் உலகத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை தரும். எல்லோரும் அவரை மதித்து போற்றுவார்கள். அதுதான் மிகப்பெரிய முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட ஒரு ஜாதி அடையாளம் அவர் மேல இருக்க, ஜாதி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி? இல்ல, அது முதல்ல இருந்தது. பட் பொதுவா அவருடைய இதுல பாத்தீங்கன்னா சமூக நீதி தான் அடிப்படையா இருக்கு. முதல்ல தன்னுடைய தான் சார்ந்த சமுதாயம் தொடர்பா அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில அதை பெரும்பாலும் காட்டல, பெரும்பாலும் அதை அடக்கிதான் வாசிச்சிருக்காரு. ஆகையினால அது சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அது வந்து வரவேற்கிறதுக்கு இப்ப நாளை தினம் சமூக நீதிக்கான வெற்றிக்கு அஸ்திவாரம் போட்டது டாக்டர் ஐயா அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மத்தியிலையும் ஏற்படும். அவர் நீண்ட பல காலம் வாழ்ந்து பல ஆலோசனைகள், அறிவுரைகள், உபதேசங்களையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நவீனா, ராமதாஸ் அவர்களுடைய முடிவு குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டோம். அதுதான் பெரும்பாலானவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசு. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் நான் தலையிட மாட்டேன் எனவும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தன்னை சந்திக்க வருபவர்கள் அரசியல் பேச வேண்டாம் என ராமதாஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்த நிலையில் அரசியலில் இருந்து ராமதாஸ் விலகியிருக்கிறார். தற்போது முக்கிய செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவராக பணியாற்றிய ராமதாஸ் வன்னியர் சமுதாய மக்களுக்காக வன்னியர் சங்கத்தை 1980இல் தொடங்கியிருந்தார். 1989ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதியன்று பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸ் தொடங்கினார். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக தொடர்பான பணிகளை மகன் அன்புமணி கவனித்துக் கொள்வார் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் நான் தலையிட மாட்டேன் எனவும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார்.
தன்னை சந்திக்க வருபவர்கள் அரசியல் பேச வேண்டாம் எனவும் ராமதாஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது அரசியலில் இருந்து ராமதாஸ் விலகியுள்ளதாக அவர் அறிவித்திருக்கிறார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.